இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலேயே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. ராஜா, இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் இவங்க பொண்ணு. பேரு தீபா. நல்லா பாடுவாங்களாம். ஆனா இப்போ உயிரோட இல்ல. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேம்மா, வரேங்க. என் ஹஸ்பண்ட இன்னைக்கு தான் பாக்குறீங்க. எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. தங்கமான மாப்பிள்ள தான் உனக்கு அமைஞ்சிருக்காருமா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ வரதுக்கு முன்னாடி எங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு. அப்பவே அவரோட குணத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு ஏத்த நல்ல புருஷன் தான் உனக்கு அமைஞ்சிருக்காரு. அவரை இப்பதாமா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் இன்னும் அது அவர்கிட்ட சொல்லலமா. சீக்கிரமா சொல்லிடு ரேவதி, அதான் நல்லது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். வரேன். வரேம்மா. ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிறவங்கள எங்கேயாவது பாத்தீங்களா? சின்னத்தை எதுக்கு இங்க வந்தாங்க? நம்ம ரூல்ட்ட சொன்ன மாதிரி நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்களோ? ரொம்ப மோசமான ஆளா இருக்காங்களே. இவங்க நம்மள பார்த்தா வேற வினையே வேண்டாம், நேரா போய் அத்தை கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களே. ஓகே, தேங்க்யூ. ரோகு ரோகு, வா சீக்கிரம் போலாம், வா. எங்க மெடிசன்ஸ் டாக்டர் கிட்ட காட்ட வேண்டாமா? போலன்னு சொல்றீங்க. ஐயோ, நிலைமை தெரியாம பேசாத. உங்க சித்தி இங்க வந்திருக்காங்க. மெடிசன்ஸ் பத்தி டாக்டர் கிட்ட அப்புறம் கூட போன்ல பேசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து எப்படியாச்சும் வெளியே போகணும் நம்ம. என்னங்க என்னங்க சொல்றீங்க? சித்தி ஏன் இங்க வந்தாங்க? ரோகிணி, எனக்கு எப்படி தெரியும் ரோகிணி? முதல்ல அவங்க கண்ணில் படாம இங்க இருந்து வெளியே போகணும். அப்படி மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அப்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். வா போலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். என்னங்க இது? சித்தி நம்மள தான் தேடுற மாதிரி இருக்கு. இப்ப எப்படி வெளியே போறது? ரோ, நம்ம பின்பக்கமா வெளியே போயிடலாம், வா. ஹாஸ்பிட்டல் முழுக்க அவங்கள தேடியாச்சு, எங்கேயுமே காணுமே. ரோகிணி ஹாஸ்பிட்டல் வந்ததுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். மகேஷ் எப்படி இருக்கான்? எதனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நோ இம்ப்ரூவ்மெண்ட் சார், அப்படியே தான் இருக்காரு. நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். டாக்டர், இதுக்கு மேல இவனை இங்க வச்சிருக்க வேண்டாம்னு தோணுது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எங்க ட்ரீட்மெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லை டாக்டர். இவங்க இருந்தானா நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொன்னேன். என்ன ப்ராப்ளம் சார்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே டாக்டர், ஏபிஎஸ் கார்பஸ் மனுவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவங்க இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிரச்சனை வரும். எனக்கு உதவி செய்ய போய் நீங்க பிரச்சனையில மாட்டிக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி, கோமா பேஷண்ட்டை தூக்கிட்டு போய் என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற மாதிரி இதே செட்டப்ப எனக்கு இன்னொரு இடத்துல செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அவனை அங்கே வச்சு பார்த்துப்பேன் டாக்டர். சட்டப்படி இதை நான் செய்யக்கூடாது. அதோட பேஷண்ட்டுக்கும் இது சரியா வராது.
ஆனா உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியறதால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். இந்த பேஷண்ட்டை நீங்க தானே பாத்துக்கிறீங்க? ஆமா டாக்டர். இவரை இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இவர் சொல்ற இடத்துல பேஷண்ட்டை செட் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். போய் வார்ட் பாய் கூட்டு வந்து பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. ஓகே டாக்டர். ஏய் பாத்து வைப்பா. பாத்து. எங்க இருங்க போலாம். சகல, இப்ப எதுக்கு நாம இவனை இப்படி தூக்கிட்டு அலையிறோம்? ஒருவேளை இவன் கோமால இருக்கிறப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த சிவனாண்டியும் மாயாவும் நமக்கு எதிராக எதனா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் இவனை பத்திரமான இடத்துக்கு மாத்தணும்னு நினைச்சேன். ஏப்பா சகல, இவன் கோமலா இருந்தாலும் நம்மள டார்ச்சர் பண்றானேப்பா. சரி ஏறுங்க கிளம்பலாம். சரிப்பா. சார், பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இனிமே நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஒரு வழியா அவனை இப்படியே பக்காவா செட் பண்ணியாச்சுப்பா. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லைங்க, இது இல்லாம இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை சகல? துர்காவும் நவீனும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சகல, என்னையா சொல்ற? அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க. எப்பப்பா? டேய் முட்டாளடா நீ, என்னடா பண்ணி வச்சிருக்க? இது தப்புன்னு உனக்கு தெரியல? சாரி கார்த்திக், எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். ஆமா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். உங்க கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. நீ உன் தாலியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வை. நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், புரியுதா? சரி. ஐயோ சகல, என்னையா என்னென்னமோ சொல்ற? துர்காக்கு தட்டு மாத்திரம் அன்னைக்கா கல்யாணம் ஆச்சு? ஏப்பா, அன்னைக்கு அவ கோயிலுக்கு போனேன்னு சொன்னது கல்யாணம் பண்ணிக்கதானா? ஏப்பா நீ தானப்பா அப்புறம் அவளை கையோட கூட்டு வந்த? ஆமா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே எங்க போனேன். நீங்க தான் அத்தை கிட்ட பேசி எங்க 2 பேரோட கல்யாணத்தை ஏத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்னங்க பண்றது? ஏப்பா, பண்றதையும் பண்ணிட்டு இதுல ஒன்ன வேற இழுத்து விட்டாங்களா? ஏப்பா, அத்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலப்பா. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி 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 வந்துகிட்டே இருக்கப்பா. எல்லாம் இவனால ஆரம்பிச்சதுப்பா. அத்தை கிட்ட பேசி அவங்க 2 பேரோட கல்யாணத்தை ஏத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏப்பா, ஒரு பக்கம் என்னன்னா கல்யாண வேலை ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா கல்யாணமே ஆயிடுச்சுன்ற. இது எப்படிதான்ப்பா தீர்த்து வைக்க போற? எனக்கே புரியல. இதெல்லாம் கேட்டா எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கு. எப்படிதான்ப்பா சமாளிக்க போற இதெல்லாம்? என்ன நடந்தாலும் இது என்னோட குடும்பங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சரி பண்ணி தான் ஆகணும். என்னால் அப்படியெல்லாம் விட்டு போக முடியாதுங்க. நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா.